இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கைவேலை அல்லா வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சீரிய சிற்பிகள் நாம், கட்டிடும் சீரிய சிற்பிகள் நாம். கட்டிடுவோமே நித்தியத்திற்காய், கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்படியே தொடர்ந்து கீழே வாசித்தீங்கன்னா 2 விதமான மனுஷர்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஒன்று புத்தியுள்ள மனிதன், இன்னொன்று புத்தி இல்லாத மனிதன். யார் எப்படின்னு சொல்லி கேட்போம். ஒருத்தன் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன் வீட்டை கட்டுகிறான், இன்னொருவன் மணல் மேல் அஸ்திபாரம் போட்டு மணல் மேல் கட்டுகிறான். 2 வீடும் கட்டப்பட்டு விட்டது. 2 வீட்டுக்கும் பிரச்சனை வருகிறது. எப்படிப்பட்ட பிரச்சனை வருகிறது என்று சொன்னால், பெருமழை பெய்கிறது, பெருவெள்ளம் வருகிறது, காற்று அடிக்கிறது, அந்த வீட்டின் மேல மோதுகிறது, 2 வீட்டின் மேலும் மோதுகிறது. அப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த மண்ணின் மேல் கட்டப்பட்ட வீடு இருந்த இடம் தெரியாமல் போய்விடுகிறது, அடித்து செல்லப்பட்டு. ஆனால் இந்த கற்பாறையின் மேல கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருக்கிறது, எந்த டேமேஜ் கிடையாது, அது அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால புத்தி உள்ளவன் கண்மலையின் மேல் கட்டுகிறான். யாருன்னா என் வார்த்தையின்படி கேட்டு செய்கிறவனை ஆண்டவர் இந்த புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அதே மாதிரி ஆண்டுடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாதவன், அந்த வசனம் அதான் சொல்லுகிறது, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டிய புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை இன்னைக்கு நிறைய பேருக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எங்க போனாலும் யூடியூப்ல எவ்வளவோ செய்திகள், ஆலயங்கள் எவ்வளவோ செய்திகள், எவ்வளவோ ஊழியங்கள், எவ்வளவோ ஊழியக்காரங்கள் சொல்லிட்டே போலாம். கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. கேட்கிறது மட்டுமல்ல, அவனுடைய வார்த்தையின்படி எல்லார் கையில இன்னைக்கு வேதாகமம் கையில வச்சிருக்கிற மொபைல்ல பார்க்க முடியும், எல்லா லாங்குவேஜிலும் பார்க்க முடியுது, எவ்வளவு அர்த்தங்களை பார்க்க முடியுது. ஆனா அதன்படி நடக்கிறோம். நடக்காவிட்டால் புத்தி இல்லாத மனிதர் போல மணல் மேல் வீடை கட்டணுமா நம்முடைய வாழ்க்கையாயிரும். அது காற்று வரும்போது, கஷ்டம் வரும்போது, நஷ்டம் வரும்போது, நிந்தனை வரும்போது, அவமானம் வரும்போது தாக்கு பிடிக்க முடியாம இருந்த இடம் தெரியாம போயிருவோம். அப்படி வேண்டாம். அவனுடைய வார்த்தை, அவர் தான் நம்முடைய தலைவன், நம்முடைய எஜமான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஒரு காட்டுல குறிப்பிட்ட பகுதியில புறாக்கள் எல்லாம் கூடி நல்லா வாழ்ந்துட்டு இருந்துச்சுதான். அதற்கு ஒரு தலைவன் இருந்தாப்லையா. அது நல்லா கைட் பண்ண, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல அனுபவம் பெற்ற தலைவர். அது சொல்றபடிலாம் அப்படியே நடந்துட்டே இருந்துச்சு. அது கூட்டம் கூட்டமா பிறக்கும், போய் உட்காரோம், சாப்பிடும், வரோம், அப்படி இருந்துச்சு. சந்தோஷமா போயிட்டு இருக்காது வாழ்க்கை. ஒரு முறை அந்த பகுதியில ஒரு வேடன் பாக்குற, இவ்வளவு கூட்டம் புறாக்கள் இருக்குதே, இதை எப்படியா பிடிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு போனோம்னா இந்த தலைவன் புறா அதை பார்த்துட்டு, வேடன் வந்துட்டு போறான், பார்த்துட்டு போறான், நாளைக்கு ஏதாவது ஒரு கண்ணி நமக்கு வைப்பான், கவனமா இருக்கணும், யார் சொல்ல கேட்டு நடங்கும் போது ஓகே ஓகே எல்லாம் தலையாட்டிச்சு. வேடன் வந்தான், இறைய தூவினாங்க, வலையும் மேல போட்டு போயிட்டான். இந்த தலைவன் சொல்லிட்டாங்க, போகாதுங்க, அந்த கண்ணி வச்சிருப்பான், சிக்கிக்கிடுங்க. பட்ட புறாக்கள் ஒண்ணுமே கேட்கல. இதுக்கு வயசாயிடுச்சு, இது சும்மா இதுதான் பேசிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நம்மளை தேடி இற வந்திருக்குது, சாப்பிடறதுக்கு கொடுத்து வைக்கணும்னு சொல்லி எல்லாம் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சு கண்ணில மாட்டிடுச்சு. தப்பிக்க பாக்குது, அது அப்பதான் இழுக்குது ஒண்ணு பயப்பட்டு ரொம்ப சோகமாயிடுச்சு. ஐயோ, கீழ்ப்படியா அந்த வார்த்தை கேட்காம நம்ம கூட்டமா மாட்டிக்கொண்டவன். திருப்பி அந்த தலைவனை நோக்கி கூப்பிட்டு கதறுது. தலைவனுக்கு என்ன பண்ணு தெரியல, எப்படியாவது கூட்டத்தை காப்பாத்தணுமே. உடனே சொல்லிச்சா, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, அங்கெங்க இது பண்ணாதுங்க, அட் அ டைம் சட்டைகள் அடித்து சிறகுகள் அடிச்சு பறங்க, அந்த வலையோட பறந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் சிறகுகள் அடிச்சிருக்குது, வலையோட தூக்கிட்டு பறந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இறங்கி போற அந்த கட் பண்ணி இடத்துல வெளியே வந்து அந்த தலைவன் புறம் நல்லா கைட் பண்ணிச்சு, எல்லாத்துக்குமே விடுதலை கிடைச்சிருச்சு. யோசித்து பாருங்களா, நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறாரு, நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறாரு, இயேசு ராஜா. அவருடைய வார்த்தை கேட்டு பாருங்க, எல்லா விதத்திலும் நமக்கு நேர்த்தியாய் சரியாய் போதித்து நடத்தக்கூடிய வார்த்தை அவர் கொடுப்பாரு. என்ன செய்யணும்னு தெரியல, எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல, எங்க போகணும்னு தெரியல, குழப்பத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஸ்பீக் டு மீ, என்னோடு பேசுங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுப்பார், காரியங்களை வெளிப்படுத்துவாரு, கரம் பிடித்து நடத்துவாரு. அந்த கரத்துல நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கன்னிகளுக்கு தப்பலாம், கட்டுகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும்.
பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அப்ப நீர் எங்களுடைய தலைவனா எஜமானா இருப்பதற்காக ஸ்தோத்திரம்பா. இந்த நாளில் அநேக நேரம் நம்முடைய வார்த்தை நாங்க கேட்கிறோம், அதன்படி நடப்பதில்லை. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தையின்படி கேட்கிறதோடு மட்டுமல்ல, நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எல்லாம் கீழ்ப்படியாமை அந்த எண்ணங்கள்லாம் எடுத்து போட்டு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு உருவாக்குங்க. வார்த்தையின்படியே நாங்க செய்யணும். அதனப்பா உங்களுக்கு திரும்ப மன நிறைவை கொடுக்கும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வழியை காட்டிலும் கீழ்ப்படிதலே பெருசுன்னு சொல்லியிருக்கீங்க. இதை கேட்கிற எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உண்டாகட்டும். நாள் முழுவதும் நடத்துங்க. ஒருவேளை இக்கட்டுல மாட்டிக்கிட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், கீழ்ப்படியல, அப்படி ஆகும் தெரியலேன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பாங்கன்னா, இன்று உடைய வல்லமையின் கரம் இறங்கி அவர்களை விடுவிக்கட்டும். மீண்டுமா ஆதி அன்புக்குள்ள பக்கமா திரும்பட்டும். அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நமது தலைவன் இயேசு ராஜா இருக்கிறாரு. வார்த்தை கேட்போம். அவர் எல்லா தீங்கு விலைக்கு பாதுகாத்து நம்மை உயர்த்துவார். அந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் சத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தே. இயேசு அல்லாஹ் ஆசை